வணக்கங்க. இன்றைக்கி பருப்பும் கீரையும் போட்டு கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 150 கிராம் துவரம்பருப்பு, 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். கழுவுன பருப்புக்குள்ளேயே தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை, அது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 5 விசில் விட்டதுக்கப்புறம் பருப்பும் கீரையும் நல்லா வெந்திருக்கும். வெந்ததில் நம்ம எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் கடையை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கடைசியாக நம்ம பருப்புக்குள்ளேயே சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டு பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். நம்ம ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டணும். பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால காரத்துக்கு வரமிளகா நீங்கள் தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. இப்போ வணக்கினதை நம்ம கீரையும் பருப்பு கூடையும் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடான சாதத்தில் நம்ம அந்த பருப்பு கீரை கடையில் போட்டுக்கலாம். அது கூடவே நான் சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் வாங்கி பார்த்து பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் வாங்கி பார்த்து தனியாக வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இது எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நிறையா வீடியோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள். தேங்க்யூ.